உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, இந்த மே மாதத்தின் 10ஆம் நாளாகிய சனிக்கிழமைகளின் காலை வேளையில் உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திரு பெயரில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில். ஆமென். ஜெபிப்போம். மரித்து உயிர்த்தெழுந்து எப்பொழுதும் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவில் ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான காலை வேளைக்கு அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த இரவில் கூட நல்ல மழையை தந்திருக்கிறேன். தொடர்ந்து மழையை எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய பூமியை நினைப்பித்து குளிர்ச்சியை தந்து வழி நடத்த ராஜா. இந்த காலை வேளையிலும் இறை வார்த்தையை தார் நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இதனால இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தார். என்னுடைய இந்த ஊழியத்தில் இருக்கிற சாரும் சாக்காசாரையும் எடுத்து பயன்படுத்த ராஜா. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் நாம் 51வது ஞான பாடலாகிய மாசற்ற தெய்வ நாமத்தை துதிய நெஞ்சமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மாசற்ற தெய்வ நாமத்தை துதிய நெஞ்சமே, இரக்கம் செய்த கர்த்தரை துதிய உள்ளமே. உன் பாதகங்கள் யாவையும் நீர் வீழ்த்தி செய்கிறாய். போகங்கள் அனைத்தையும் பரிகரிக்கிறாய். நீ மாண்டு போகும் பொழுது உன் ஜீவனை மீட்பாய். நிறைந்த அன்பால் உனக்கு கிரீடம் சூட்டுவாய். நன்மைகளால் உன் மனதை திருப்தியாக்கினாய். அன்பாய் உன் ஆயுள் காலத்தை நீடிக்க பண்ணினாய். ஏனாளும் இந்த நன்மையை ஏனாத்துமாவே நீ மறந்திடாமல் கர்த்தரை வணக்கமாய் துதி. மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35 முதல் 58 வரை உள்ள வசனம். தலைப்பு த பிரெட் ஆஃப் லைஃப். த பிரெட் ஆஃப் லைஃப். இயேசு ஆண்டவர் நானே வாழ்வு தரும் உணவு, நானே வாழ்வு தரும் அப்பம் என்று சொல்லுகின்றார். ஜீசஸ் ஆஸ் த பிரெட் ஆஃப் லைஃப் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போது மக்கள் மிகுந்த பசியோடு இருக்கிறார். என்ன பசினா உணவு மாத்திரமல்ல, 5 அப்பம் 2 மீன்களை
5000 பேருக்கு ஆண்டவர் தந்ததை நம்ம பார்க்கின்றோம். அவர் அந்த உணவை கொடுத்த பிறகு அவர்களுக்கு இயேசு ஆண்டவரை தேடி சென்று ஆவிக்குரிய உணவு, அதாவது வசனம், சத்தியத்தை கேட்பதற்கு அவர்கள் ஆவலாய் இருக்கிறார். அதுவும் இயேசுவின் போதனைகள் மிக சிறப்பாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அல்லேலூயா. இந்த அருமையான காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற இந்த பகுதியில் ஜீசஸ் ஆஸ் த பிரெட் ஆஃப் லைஃப், இயேசுவே நம்முடைய வாழ்வின் உணவாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போது தருவீர் என்று கேட்கின்றார். அதுக்கு முன்னதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மறைநூலில் இயேசு அவர்களும் சொன்னதை சொல்கிறாரு. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, வனாந்தரத்தில் மோசேயினாலே கொடுக்கப்பட்ட காடையும் மன்னாவும் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுபோல் இந்த உலகத்தில் யாராலும் தர முடியாது என்பதை உணர்ந்தார். அது அந்த காலத்தில் உண்மையாகவே கடவுள் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அது இப்போ எல்லாருமே தருவாங்க. ஆனால் இப்போ கடவுள் தருகிற உணவு என்னென்னா, இயேசுவையே அவர் உணவாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் நம்ம பார்க்குறோம். கடவுள் தரும் உணவு வானில் இருந்து இறங்கி வந்து உலகிற்கு உணவளிக்கிறது. நல்ல அழகான ஒரு வார்த்தை பார். The food has came down from heaven and it serves the food. உணவு வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்குது உணவு. அந்த உணவு உலகிற்கு உணவு கொடுக்கிறது. இவ்வளோ அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? அப்போது அந்த உணவு யார்? அவர் தான் இயேசு. அவரில் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஹங்கர், ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் என்று சொல்கிறார் இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹங்கரை பற்றி ஆண்டவர் பேசுகின்றார். அதே போல் நித்திய வாழ்வையும் பேசுகிறார். யாரெல்லாம் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. அதான் சொல்கிறார், இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவார். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிடவே மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துட்டேன். என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் வருகிற எல்லாருக்கும் உணவை தருகிற யாரையும் நான் தள்ளவே மாட்டேன். அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் கிரேக்கர்களாக இருந்தாலும் புரஜாதியாராக இருந்தாலும் யாருன்னா இருக்கும். அதனால் ஏசாமியுடைய அற்புதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமையான அற்புதங்கள் எல்லாமே புரஜாதியார்கிட்ட அவர் செய்து தான் இருக்குது இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே மெச்சிக்கொள்கிறார். அம்மா இப்படி விசுவாசம் தெரியுது, இந்த விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மக்கள்கிட்டயே பார்க்கலையே அப்படின்னு ஆண்டவரை வியந்து போகிற அளவிற்கு இன்றைக்கி பைபிளில் நம்ம பார்க்க முடிகிறோம். அப்போ இயேசு ஆண்டவர் அனைத்து மக்களையும் அரவணைக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் ஒரு தனி மதத்தை ஏற்படுத்தவோ தனி ராஜ்யத்தை ஏற்படுத்தவோ அவர் வரவே இல்லை. இருக்கிற மக்களை அவர் கூட்டி சேர்த்து புது வாழ்வை தரவே வந்திருக்கு. அதான் சொல்கிறார், அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். பார்த்தீங்களா? இந்த அனுப்பிய உணவாகிய இயேசுவை யாரெல்லாம் உட்கொள்கிறார்களோ அந்த உணவை உட்கொள்கிறவர்களுக்கு என்ன வராது? அழிவே வராது. ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வு தருவார். அதான் சொல்கிறார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதில் யூதர்கள் எதிராக முணுமுணுத்தார்கள். அவர் யோசேப்பின் மகனாக இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தை நமக்கு தெரியாதா? இப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது,
உங்களுடைய முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் அதை கற்றுத்தருகிறார் என்று சொல்லுகிறார். இப்போ இயேசுவை இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தான் வாழ்வு தர உணவன், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவன் சொன்ன உடனே பயங்கர கோபமும் பொறாமையை வந்து, இவர் யாருப்பா இப்படிலாம் சொல்கிறதுக்கு, தன்னை கடவுளின் குமாரன் சொல்கிறாரு, மேசியான்னு சொல்கிறாரு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவன் சொல்கிறாரு, இவர் சாதாரண தச்சன் மகன், யோசேப்பின் மகன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா என்று நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவரை பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படின்னா என்னை நினைத்து கொள்ளுங்கள், முணுமுணுத்து கொள்ளுங்கள், நான் தான் கடவுளின் மகன், நான் தான் இறை மைந்தன். அப்போ என்னிடத்தில் வருகிறவர்களை நான் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அதான் சொல்கிறார், கடவுள் இந்த இறைவாக்குகளிலே எல்லாவற்றிற்கும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது, தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவார்கள், கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். இல்லையா? தந்தையை நம்புகிறவங்க என்னை நம்பணும். தந்தையை நம்பிட்டு என்னை நம்பாதவங்களுக்கு நிலை வாழ்வு இல்லை என்று சொல்லுகின்றார். அடுத்து சொல்றார், வாழ்வு தரும் உணவு நானே. நிறைய முறை இதை சொல்லினே இருக்கிறார். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தார்கள். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவு. பாலை நிலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? தண்ணீரை கொடுத்தார். கசப்பான தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் தண்ணீரை மாற்றினார். அதே நேரத்தில் மன்னாவை கொடுத்தார், காடை கொடுத்தார். இதெல்லாமே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவை மறைமுகமாக நிழலாட்டமாக அங்கே காண்பித்த ஒரு நிலைமையாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. இல்லையா? அதே போல் அவர்கள் அதெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா? இத்தனைக்கும் அதெல்லாம் தேவதூதர்கள் சாப்பிட்ற உணவு. அதை சாப்பிட்டவங்க கூட மரித்து போனார்கள். ஆனால் இந்த உணவை சாப்பிட்டவர்கள் உலக பிரகாரமாய் மரிப்பார்களே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரிக்கவே மாட்டாங்க. அவங்க பரலோக வாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றார், மானிட மகனின் உடலும் இரத்தமும் உணவாகும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லுகிறார். எனது உடலை அல்லது எனது சதையை உணவாய் கொடுக்கிறேன், அதை உலகுக்கு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவரது தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவரிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. இந்த உணவு, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இந்த உணவை உண்போர் என்றும் வாழ்வார்கள். ரொம்ப அழகாக சொல்றார்ப்பா. இந்த உணவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், உண்ணுகிறவர்களுக்கு நித்திய வாழ்வு, அவர்கள் இறந்து போகவே மாட்டாங்க. நான் அவர்களோடு இணைந்து வாழ்வு அவங்களுக்கு கிடைக்கும் என்று ரொம்ப அழகான ஆழமான அந்த ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட்டை ஆண்டவர் சொல்றார். இல்லையா? ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட், அபைடிங் இன் கிரைஸ்ட். இல்லையா? இதே யோவான் 15 நம்ம பார்க்குறோம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர். நம்ம எல்லாருமே இயேசுவின் இரத்தத்தையும் இயேசுவின் சரீரத்தையும் உண்டு நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கிறது. திருவிருந்தில் நாம் அதை செய்கிறோம். ஒருவேளை நம்முடைய லுத்தரன் திருவிருந்தினுடைய அந்த ஃபெய்த் என்னென்னா, ஆண்டவர் ரசமாக அப்பமாக ஆல்டரில் நம்ம வைக்கின்றோம். அதை வெறும் அப்பம் ரசமாக தான் உள்ளே போகுது. ஆனால் விசுவாசத்தில் ஆண்டவருடைய ரத்தமாக சரீரமாக அது உள்ளே நமக்குள்ளே கிரியை செய்கிறது. இதுதான் இன் வித் அண்டர் என்ற வார்த்தைகளை லுத்தர் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இல்லையா? நம்மளது சப்ஸ்டான்சியேஷன், கான்சப்ஸ்டான்சியேஷன் கத்தோலிக்க சபையினர்கள்,
கத்தோலிக்க சபையினர்கள் அப்படியே இயேசுவின் அந்த திராட்சை ரசமும் அப்பமும் அப்படியே ரத்தமாகவும் சரீரமாகவே மாறிப்போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை. ஆனால் மார்ட்டின் லூத்தர் அப்படி சொல்ல, அது அப்போ ரசமாக தான் இருக்குது. நம்ம விசுவாசத்தோடு அதை வாங்கி குடிக்கும்போது சாப்பிடும்போது நமக்குள்ளே போய் அது என்ன செய்யுது, கிரியை செய்கிறது. டிரான்ஸ்சப்ஸ்டன்சியேஷன், இங்கிலீஷில் டிரான்ஸ்சப்ஸ்டன்சியேஷன், கான்சப்ஸ்டன்சியேஷன் வந்து அவர்களுடைய. அப்போது இது நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்சப்ஸ்டன்சியேஷன், கான்சப்ஸ்டன்சியேஷன் இல்லையா? கான்ஸ்டன்ட் அப்படின்னா தொடர்ந்து அது இருக்கின்றதா இருக்குது. ஆனால் மார்ட்டின் லூத்தர் அதை இன், வித், அண்டர் என்ற வார்த்தையில் நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 36 வசனத்தில் மன்னாவை பற்றி நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 78, 24, 25 மன்னாவை பற்றி பார்க்குறோம். நெகேமியா 9:15 நம்ம அதை பார்க்குறோம். மத்தேயு 4:4 பார்க்குறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயில் இந்த புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:2-3 நம்ம பார்க்குறோம். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய இறை வார்த்தையிலே நிலைத்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். சங்கீதம் 119, 103 சொல்றாரு, கடவுளுடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம் என்று சொல்லுகிறார். நித்திய வாழ்வை குறித்து பார்க்கும்போது யோவான் 3:16 பார்க்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 11:25-26 பார்க்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-13 கூட நம்ம அதை பார்க்கிறோம். அதே போல திருவிருந்தை பற்றி நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-26 நம்ம பார்க்குறோம். ஏசாமி காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இதில் நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, புதிய உடன்படிக்கையின் சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதே மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. லூக்கா 22:7-20 நம்ம அதை பார்க்கிறோம். அதே போல விசுவாசமும் அதே நேரத்தில் யோவான் 15:1-11, கொலோசியர் 2:6-11 நம்ம பார்க்குறோம். எபேசியர் 3:17 இல்லையா? இவள் எல்லாமே இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான சிந்தனைகளாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இறை உணவு வானத்திலிருந்து இறங்கி வந்த உணவே ஆண்டவர் என்பதை உணர்ந்து அவரிலே நாம் நிலைத்து வாழ தூய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிறது. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இயேசு ஆண்டவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு, அவரை நான் உட்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். திருச்சபைகளிலே பரிமாறப்படுகின்ற ஆண்டவரே திருவிருந்தில் எப்பொழுதும் நாங்கள் கலந்து கொண்டு இயேசுவின் சரீரத்தை, இயேசுவின் ரத்தத்தை புசித்து அவரோடு இணைந்து நிலை வாழ்வுக்குள்ள வாழ கிருபை தார். இந்த நாளில் கூட இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 3 நாட்கள் ஊட்டிக்கு சென்றிருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த சுற்றுலா பயணிகளை முடித்து பத்திரமாய் திரும்பி வர கிருபை தார். இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இதை உலகம் எங்கும் இருந்து கண்டு கழித்து கொண்டு பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உலக நாடுகளில் இருக்கிற போர் பதற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, குறிப்பாய் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்து கொண்டிருக்கிற போர் பதற்றங்களை மாற்றி, ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம் என்பதை உணர்ந்து இரு தேசமும் அதை ஒப்பந்தமாய் போட்டுக்கொள்ள ஆண்டவரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சும் என்றாடும். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே, வியாதியாக இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய பாப்பனப்பள்ளி போதவட்டத்தில் ஆண்டவர் சாலமன் சாருடைய அன்பு தாயார் அமுதம்மாவுக்காகவும், ஆண்டவர் விமலா அம்மாவுக்காகவும், கோபிநாதன் அவர்கள் அம்மாவுக்காகவும், ரெவரண்டாக்கு உதயநேஸ்வரர், நெக்ஸன் ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவர் பால்மோசு செய்யிருக்காக, ஜபலாசுர செய்யிருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மனஜம்மாவுக்காக, ஆலன் ரஃபியா, லதா சிஸ்டர், ஏழுமலை, வேலன், ஆண்டவரே இன்னும் சாமியல் வர்மர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் மாற்று அப்படியே இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். எங்கள் ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஆண்டவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் போர் பதட்டத்திலிருந்து சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரட்டும். ஏனென்றால் இழப்புகள் 2 சைடு இருக்கிறது ராஜா. அதை ஆண்டவர் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சீக்கிரமாய் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவர்கள் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தார்.
இந்த இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அருள்திரு ஆண்ட்ரூஸ் வாசுதேவன் ஐயருக்காக அவருடைய அன்பான ஊழியத்துக்காக ஜபிக்கிறோம். சென்னை தேனாம்பேட்டை சென்ட் தாமஸ் லுத்தரன் திருச்சபை ஆயராய் பணியாற்றுகிறார். அவரையும் அவருடைய அன்பான குடும்பத்தாரையும் அவருடைய திருச்சபையின் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி. பெங்களூரில் இருக்கின்ற ஆண்டவரே அருமையான இவாஞ்சலிஸ்ட் பிரதர் ரமேஷ் அவர்களுக்காக ஜபிக்கின்றோம். ஆண்டவரே அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க ராஜா. தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை தாரும், இன்னும் அதிகமான மழையை தாரும். ஆண்டவரே இந்த நாளில் இந்த வெயில் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தரல வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.